மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எழுத்தறிவு பெற்று எழுச்சியுடன் திகழ்ந்த தமிழ் மண்ணின் வரலாறு, தமிழரின் பெருமை. தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தொல்லியல் துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். பொருணை நதிக்கரை ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் தான் முதலாக நெற்கதிர் கொண்ட குறியீடு கிடைக்கப்பெற்றது. அதுவே நினைவு பரிசாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் அதன் சான்றாக அமைந்துள்ள குறியீடுகள் பொருணை நதிக்கரையில் ஏராளமாக கிடைக்கப்பெற்றன. பாலை நிலத்திலும் பசுமையாய் பரப்பும் மரம், மருத்துவ குணமும் மன்னர் மரியாதையும் பெற்ற வன்னி மரம், சங்க இலக்கியங்களில் மன்னர்களின் வீரம் பேசும் மரம், போர்க்கள வேள்விகளின் சாட்சியாக நின்ற மரம். அத்தகைய வன்னி மரத்தை பொருணை நாகரிகத்தின் நிலைத்தன்மையை குறிக்கும் அடையாளமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்கு நட்டு வைத்து சிறப்பிக்கிறார்கள். திராவிட மாடல் ஆட்சி வரலாற்றையும் வளர்ச்சியையும் ஒரே நேரத்தில் விதைக்கும் ஆட்சி என்பதற்கு சாட்சியாக இங்கு வன்னி மரம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இங்கு நட்டு வைக்கப்படுகிறது. பொருணை அருங்காட்சியக அறிமுக கட்டடத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்று அதனை திறந்து வைத்து சிறப்பிக்க இருக்கிறார்கள். பொருணை அருங்காட்சியகம் நம் தொல் தமிழ் நாகரிகத்தின் அடையாளம், நிமிர்ந்த திராவிட வரலாற்றின் உறைவிடம். அது தொன்மையின் தொடர்ச்சி, தொன்மைக்கும் தொழில்நுட்பத்திற்கும் இடையே அறிவியல் பாலம். இதோ நெஞ்சுயர்த்தி நிற்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகம். தமிழ் வரலாறு தமிழரால் தமிழ்நாடு அரசால் உலகிற்கு சொல்லப்படும் என்ற நிலையை உருவாக்கியுள்ளார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதற்கு அரசியல் தெளிவு வேண்டும், அறிவியல் பார்வை வேண்டும், உள்ளத்தில் உரம் வேண்டும். அதைத்தான் திராவிட